Hello, friends. Welcome to Women's Pregnancy Care Tamil. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்ப காலத்துல ஆண் குழந்தை பொறக்க போதான்னு என்னென்ன அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நீங்க கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிக்கிற அந்த தருணம், அந்த முதல் தருணம் ஒரு அளவு கடந்த சந்தோஷத்துல தான் நீங்க மிதந்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அது ஒரு பெண் குழந்தையா அல்லது ஆண் குழந்தையான்ற கேள்வி வந்திருக்கவே வாய்ப்பில்ல. ஏன்னா, நீங்க கர்ப்பமானத கொண்டாடுற நேரத்துல அந்த கேள்வி அப்போதைக்கு வந்திருக்க வாய்ப்பில்ல. அப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா, ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம், மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு சந்தோஷத்தோட கூடிய ஒரு புத்துணர்ச்சியோட தான் நீங்க இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அது ஆண் குழந்தையா, பொண் குழந்தையான்ற கேள்வி வராது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்ச அப்புறம்தான் உங்களுக்கு அது நம்ம வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா, இல்ல பெண் குழந்தையா, என்னவா நம்ம வயித்துல வளர்றது ஒரு அழகான சிறிய இளவரசியா, இல்ல இளவரசனான்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். அதனால குழந்தை ஒரு 9 வாரங்கள் நீங்க கர்ப்பமான பிறகுதான் உங்களுக்கு இரத்த பரிசோதனை மூலம் நீங்க என்ன குழந்தைக்கு நீங்க தாயாக போறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அது கூட சில நாடுகள்ல அதுக்கு அனுமதி இல்லைன்றதால குழந்தை பொறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆனால், நீங்க இந்த சோதனைகள் எல்லாம் செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்லயே நம்ம பழைய முறைப்படி நம்ம உடம்புல தெரியிற அந்த மாற்றங்கள வச்சு, உங்க வயித்துல வளர்றது ஒரு ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையான்னு நெறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில நேரம் இத நம்புற மாரி இருக்கும். சில நேரம் இது நம்ப முடியாம இருக்கும். ஆனா, நம்ம எல்லாருக்குமே அந்த ஆர்வத்தால நம்ம அத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுண்டு. அதனால இந்த வித்தியாசங்கள் இருந்தா அது ஆண் குழந்தை, இந்த மாதிரி இருந்தா அது பெண் குழந்தைன்னு சொல்றவங்கள நம்ம ஆர்வமாவே காது கொடுத்து கேட்கறதுண்டு. அதுல ஆண் குழந்தைக்கு என்னென்ன வித்தியாசங்கள் தெரியும்னு இப்போ முதல்ல பார்க்கலாம். முக்கியமான 10 அறிகுறிகள தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆண் குழந்தை பொறக்கும்னா, இந்த 10 அறிகுறிகள வச்சு நீங்க உங்க வயித்துல இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை தானான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்ற காலை நோய். அது நார்மலா பிரெக்னன்ட் ஆன உடனே நிறைய பேருக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும். நிச்சயமா காலையில இது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவசியம் இல்ல. அது ஒரு நாள்ல எந்த நேரத்திலயும் இருக்கக்கூடும். அதனால இந்த காலை நோய்ன்னு சொல்ற மார்னிங் சிக்னஸ் 0வா இருந்தா, அது உங்க வயித்துல ஒரு பையனுக்கான அடையாளமா இருக்கலாம். 2வது அறிகுறி என்னன்னா, முகப்பரு அறிகுறிகள். அதாவது உங்க முகத்துல பிம்பிள்ஸுக்கான அறிகுறிகள். உங்க முகத்துல நார்மல விட முகப்பரு கொஞ்சம் அதிக அளவில புள்ளிகள் மாதிரி தென்பட்டா, உங்களுக்கு அது கவனத்துக்கு காட்டினா, உங்களுடைய வயித்துல ஒரு பையன் தான் இருக்கிறார்ன்னு அர்த்தம். 3வதா என்ன அறிகுறி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரேவிங்ஸ் ஃபார் சால்ட் ஆர் சவர் ஃபுட்ஸ். உப்பு அல்லது புளிப்பு உணவுகளுக்கான பசி. நீங்க நார்மலா ஸ்வீட் தான் ரொம்ப விரும்புறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க திடீர்னு உங்களுடைய சுவை உப்பு அல்லது புளிப்பு உணவுகள நோக்கி போச்சுதுன்னா, அது உங்க வயித்துல ஒரு பையன் இருக்கிறார்ன்னு ஒரு அறிகுறிக்கு உதவும்.
அதே சமயத்துல உங்களுக்கு வர பசி கூட கட்டுப்பாடற்றதாக இருக்கக்கூடும். அப்படி இருந்தா உங்க வயித்துல ஒரு பையன் இருக்க சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி. அது ஒரு ஆண் குழந்தைக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. 6வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிறுநீரின் நிறம். உங்களுடைய யூரினுடைய கலர வச்சு உங்க வயித்துல ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய யூரின் கலர் நார்மல விட கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சுன்னா, உங்களுடைய வயித்துல ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதா அர்த்தம். 7வது அறிகுறி என்னன்னா, உங்களுடைய வலது மார்பகம் பெரியதா காணப்படும். நார்மலாவே பெண்களுக்கு ஒரு மார்பகத்த விட மத்த மார்பகம் கொஞ்சம் பெரியதா இருக்கிறது நார்மல் தான். மேலும் கர்ப்ப காலத்துல மார்பகங்கள் பெரிதாகி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சாத்தியத்திற்காக தயாராகி வருவதையும் நாங்கள் அறிவோம். அதனால கர்ப்ப காலத்துல உங்களுடைய வலது மார்பகம் உங்கள் இடதுபுறத்தை விட பெரிசாக இருந்தா, அது உங்களுடைய வயித்துல ஒரு பையனுக்கான அறிகுறின்னு கருதப்படுது. 8வது அறிகுறியா, உங்களுடைய பாதம் எப்பவுமே குளிர்ச்சியாவே இருக்கும். குளிர்காலம் இல்லாம கோடை காலத்திலயும் உங்களுடைய பாதங்கள் குளிராக இருந்தால், அது ஒரு பையன் இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ச்சியாவே உங்களுடைய கால்கள் ரொம்ப குளிர்மையா இருந்தா, அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தா, கண்டிப்பா நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி, அது என்ன பிரச்சனைன்னு பாத்துக்குங்க. 9வது அறிகுறியா, உங்களுடைய கைகள்ல உள்ள தோல் மிகவும் உலர்ந்ததா, அதாவது ட்ரையா இருக்கும். உங்களுடைய ஸ்கின் உங்க கையில ரொம்ப ட்ரை ஆயிட்டே இருக்கும். கர்ப்ப ஹார்மோன்ஸ் அது அஃபெக்ட் பண்றதால, அந்த மாதிரி உங்களுடைய சரும பாதிப்புக்கு உள்ளாகும். உங்களுடைய கைகள் வறண்ட சருமத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, இல்ல ஏதாவது கிராக் ஆகுற மாரி, விரிசல் அடையிற மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்க வயித்துல ஒரு ஆண் குழந்தை வரப்போறார்ன்னு அர்த்தம். 10வது அறிகுறியாக உங்களுடைய குழந்தையுடைய இதய துடிப்ப வச்சு சொல்லுவாங்க. ஸ்லோ ஸ்டெடி ஹார்ட் ரேட் இருந்தா, அதாவது மெதுவான மற்றும் நிலையான இதய துடிப்பு இருந்தா, அது உங்களுடைய சோனோகிராம் டெக்னீஷியன் உங்களுக்கு நீங்க குழந்தைய செக் பண்ண போகும்போது உங்ககிட்ட உங்களுடைய குழந்தையுடைய இதய துடிப்ப பத்தி சொல்லுவாங்க. குழந்தையுடைய இதய துடிப்பு 1 நிமிஷத்துக்கு 140 துடிப்புகளுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் அது நீங்க சீரியஸா யோசிக்கிற மாரி இல்லாம நார்மலா, ஸ்டெடியா இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல வகையில அது உங்களுடைய வயித்துல ஒரு ஆண் குழந்தைக்கான அறிகுறிக்கான அர்த்தம். இந்த 10 அறிகுறிகளையும் வச்சு உங்க வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 100% உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இத நம்ம பெரியவங்க சொல்றபடி நம்ம யோசிச்சு இத இதுவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம சந்தோஷப்படுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஆனா இதுவே உண்மையா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தா கீழ எனக்கு உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம பதிவு செய்யுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.